அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் மோமோஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இங்கே இதையே கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். நான் மைதாவில் பண்ணுறேன். இந்த மாதிரி பிசைஞ்சு மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இதுக்கிடையில் அதுக்கு நம்ம ஸ்டஃப் தயார் பண்ணிடலாம். 200 கிராம் சிக்கனை, போன்லெஸ் சிக்கனுங்க இதை நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இல்லை 1/2 டீஸ்பூன் பெப்பர் நான் துருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு அந்த காரம் எல்லாம் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்டஃப் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பிணைஞ்சு வச்ச டோவில் இருந்து சின்ன பாலாக எடுத்துக்கிடுவோம். ரொம்ப சின்னதாக இருக்கணும். மோமோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தின்னாக இருக்கணும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். நல்லா லேசாக தேய்ச்சிருங்க, கனம் இல்லாமல். ஷேப் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு லிட் எடுத்து நம்ம அழுத்தி விடையில் ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாக வரும். பாருங்க எவ்வளோ லேஸாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பாலாக உருட்டிக்கிடலாம். உருட்டி சென்டரில் வச்சுருங்க. சுற்றிலும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மோமோஸ் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மோமோஸையும் நம்ம தயார் பண்ணி வச்சாச்சு. ஒரு இடியப்பத்தட்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி தடவி விட்டுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ செஞ்சு வச்ச மோமோஸை இதில் அசம்பிள் பண்ணிடலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளியே வைங்க, கொஞ்சம் நமக்கு சைஸ் பெருசாகும் குக்கானவுன்னு. இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே நான் வச்சுட்டேன். வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சிக்கன் மோமோஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நான் சில்லி சாஸும் மயோனஸும் மிக்ஸ் பண்ணி சாஸாக வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணி சாப்பிடல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.